இந்த மரத்தை பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். சாலை ஓரங்கள், பூங்காக்கள், கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழக வளாகங்கள், அருங்காட்சியகங்கள், அப்புறம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாக கட்டிடங்கள், அங்க உள்ள போகக்கூடிய அந்த சாலைகள் இருமருங்கிலும் அழகா நீட்டா வளரக்கூடிய மரத்தை வளர்த்திருப்பாங்க. இந்த மரத்தை நம்ம பார்த்திருப்போம். இது அழகுக்காக தான் வளர்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இதை பற்றி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிற ஒரு மரமா இருக்கு, அதிசயத்தக்க குணங்களை கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய முத்தமிழ் பார்வையில் நாம தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்கள் அன்பின் மாங்குடிக்க முத்தமிழ் செல்வன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதிசயத்தக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டோம், என்ன மரமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பொதுவா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புராண இதிகாச காலங்கள்ல இருந்து இதுக்கு நிறைய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிற ஒரு செய்தியா இருக்கு. அப்படி என்ன முக்கியத்துவம் உடைய மரம் இது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். பழங்காலம் தொட்டு இது மக்களால் மிகவும் போற்றுதற்குரிய ஒரு மரமாக இருக்கிறது. ராமாயணம், இதிகாசம், புராணங்கள், உபநிடதங்கள், இப்படி பல இடங்கள்ல இந்த மரத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரம் என்ன மரம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு இரண்டு பெயர்கள் இருக்கு. பொதுவா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மரம் தான். சாரகா இண்டிகா, அசோகா சாரகா அப்படின்னு இதுக்கு பேரு. அசோக மரம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இந்த அசோக மரம் அப்படிங்கறத நீங்க இரண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த சாலையினுடைய இரு மரங்களும் ஓங்கி உயரமா அதனுடைய கிளைகள்ல இருந்து இலைகள்லாம் கீழ் நோக்கி வளர்ந்துருக்கும். மரம் மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். இது ஒரு விதமா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவான ஒரு உயரத்தை உடைய ஒரு மரமா இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் மா இலை போன்று, கிட்டத்தட்ட இரண்டுடைய இலையும் சமமா தான் தெரியும். இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய இந்த இலைகள் மாமரத்து இலைகளை ஒத்ததா இருக்கும். அப்புறம் பூக்கள்லாம் சிவப்பான நிறத்துல மேல் நோக்கி இருக்கக்கூடிய பூக்களா இருக்கும். காய்கள் முற்றிய நிலையில அது கருப்பா இருக்கும். கசப்பு சுவை உடையது. இது என்ன ஆகுதுன்னா, பொதுவா ஜனவரியில இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இது பூக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இது காய்கள் பாத்தீங்கன்னா முதல்ல சிகப்பு கலர், அப்புறம் பச்சை கலர், அப்புறம் நிறைவா கருப்பு கலர்ல மாறிடும். அதுல பட்டையா இருக்கக்கூடிய இந்த காய்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 விதைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீளத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டையா இருக்கக்கூடிய காய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அசோக மரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அசோகா அப்படின்னா சோகமே இல்லாதது அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிற இப்ப நம்ம மரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம். பொதுவாகவே நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில நம்ம சொல்லும் போது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். பொதுவா ஒரு தாவரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் அதை அறிவியலோடும் ஆன்மீகத்தோடும் இணைத்து தந்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அதை அவரவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அதனுடைய சிறப்புகள் இருக்கும். அதுதான் இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த விதத்துல இது ஆன்மீக வகையில் இது எப்படிப்பட்டது, அறிவியல் முறையில் இது எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த மரம் ரொம்ப அழகா பூத்து குலுங்கக்கூடிய மரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது என்னன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதுனால பெண்களின் மரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல அழகா பூத்து குலுங்கி நிறைய காய்க்கணும் அப்படின்னு சொன்னா பெண்களை அவருடைய வலது காலால் இந்த மரத்தை உதைக்க சொல்லுவாங்களாம். அப்ப இன்னும் நிறைய வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூக்களை ஊற வைத்து அதுல இருந்து தண்ணீரை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற பொழுது, ஒருத்தவங்க ஒரு குழந்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா சோகமே இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுவதாக சொல்லப்படுகிற ஒரு செய்தியும் உண்டு. அதை அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இதுல என்ன அப்படின்னா, புத்தர்கள், ஜெயினர்கள், இந்துக்கள் இந்த மரத்தை ஒரு புனித மரமா கருதுறாங்க. காமதேனுடைய வில்லுல
5 கணைகள்ல இந்த பூக்கள் ஒன்றாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியும் உண்டு. மாயாதேவி வந்து சித்தார்த்தரை ஈன்றெடுப்பதற்காக இந்த மரத்தின் அடியில் தான் அவர் பிறந்ததாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. ராமாயணத்துல வந்து ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று இலங்கையில அசோக வனத்துல அசோக மரத்தின் கீழ் தான் வைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆக அசோக வனம் அப்படிங்கும் போது அங்க இந்த அசோக மரங்கள், இந்த 2 வகையான மரங்களும் அங்க வந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட செய்திகள்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து நம்ம தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மருத்துவ ரீதியா பார்க்கிற பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்து இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பா குழந்தையின்மை என்ற பிரச்சனை வருகின்ற பெண்களுக்கு வந்து இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்தால் அது சரி செய்யப்படுகின்றதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு நீண்ட நாள் இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் இந்த மாதவிலக்கு முடிகின்ற சமயங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அதை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இது இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிறுநீர் பிரச்சனை, அந்த சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது சரி செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அப்புறம் நரம்பியல் பிரச்சனைகள், அதுல இருந்தும் மூட்டு வலி, அப்புறம் புண், மூல நோய், தீக்காயங்கள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு இதுல இருந்து மருந்து தயாரிக்கப்பட்டு தருவதாக சொல்லப்படுகின்ற செய்தி அறிவியல் ரீதியாக. இந்த மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய மொட்டுக்கள், மலர்கள், அந்த மரத்தினுடைய பட்டை, இலைகள், இவற்றிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தீப்புண், சர்க்கரை நோய், அப்புறம் ஒரு வலி நிவாரணியாகவும் இது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யுனானி மருத்துவத்துல இதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மலர்கள்ல இருந்து நீண்ட நாள் இருக்கக்கூடிய இரத்தப்போக்கு, சீழ்வடிதலோடு சேர்ந்த இரத்தப்போக்கு, இவற்றை சரி செய்வதற்கு இந்த பூக்கள்ல, அதாவது இந்த மலர்கள்ல இருந்து மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலர்களை காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியை சாப்பிடுகின்ற சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு வந்து சரி செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்ற செய்தியும் உண்டு. ஆக இந்த மரத்தினுடைய மொட்டுக்கள், தண்டு பகுதிகள், அப்புறம் இலைகள், இப்படி பல பாகங்களும் எவ்வளவு அழகான ஒரு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஏதோ அழகுக்காக இருக்கின்ற அந்த மரங்கள் என்று நாம் பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து உயரமாகவும் இருக்கும், பக்கத்திலே வந்து அழகா மலர்களோடு பூத்து குலுங்கக்கூடிய அந்த மரங்களை நீங்க பார்க்க முடியும். ஆனால் அவைகள் அழகுக்காக இருக்கின்றது என்று நினைத்தால் அறிவியல் பூர்வமாக அது எந்த அளவிற்கு அதை வந்து நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இலங்கை, மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல வந்து இது அதிகமாக வளர்க்கப்படுகின்ற மரங்கள் இந்த மரங்கள். அது மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அதிகமா இந்த மரங்கள் வளர்கிறது. நீர்வளம் மிகுந்த பகுதிகளில் வந்து இது தானா அதிகமா வளரக்கூடிய ஒரு மரங்களாக இருக்கிறது இந்த மரங்கள். இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு மரமாக இந்த மரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் முன்னாடியே இந்த நிகழ்ச்சியில சொல்ற பொழுது சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்தோடும் அறிவியலோடும் இதை எந்த ஒரு தாவரங்களாக இருந்தாலும் அதை இணைத்து தந்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுல இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க இந்த மரத்தை பத்தி அப்படிங்கறது வந்து அடுத்த வீடியோல, ஒரு சின்ன வீடியோல உங்களுக்கு எங்கெங்க அந்த இலக்கியத்தில் இந்த அசோக மரத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல தர்றேன். இந்த வீடியோல இப்போ மருத்துவ குணங்கள் கொண்டதா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிற ஒரு செய்தியை படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நேயர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இது சொல்ற பொழுது. என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த மருத்துவர், உங்களுக்கு தெரியும், இயற்கை யுனானி மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் டோசர், அவங்க வந்து உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல அவங்க எழுதுறதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அச்சகத்துறையில
மிக பிரபலமான ஒரு குடும்பம், ஒருத்தர் வசதி படைத்தவர். அவருடைய மனைவிக்கு நீண்ட நாட்கள் தொடர்ந்த இரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க நிறைய மருத்துவமனையில கொண்டு போயிட்டு காட்டியிருக்காங்க. இந்த மருத்துவமனைகளில் காட்டுற பொழுது எல்லா மருத்துவமனைகளையும் பார்த்து 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 அவங்க மருந்தினுடைய அளவு தான் அதிகமாச்சே தவிர நோய் குணமாகவில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து வயது, அந்த பெண்ணுக்கு வந்து 23 வயது தான். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துல டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துடக்கூடிய ஒரு சூழல், எடுத்தாதான் இவங்க நல்லாவாங்க, இல்லைன்னா இது தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன வயசு, குழந்தை இல்லை, பெற்றோர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? உடனே பெற்றோர்கள் ஏதோ ஒரு சூழல்ல இவரை வந்து பார்த்துருக்காங்க. இவர் ஒன்றும் செய்யலைங்க, இந்த அசோக மரத்தினுடைய பட்டையில 10 கிராம் எடுத்து அதை கொதிக்க வைத்து அந்த நீரை கொடுத்திருக்கார். 2 மாதங்கள் தொடர்ந்து அவங்க சாப்பிட்டிருக்காங்க, குணமாகி விட்டது. அதன் பிறகு 2 குழந்தைக்கு அந்த பெண் தாயானாங்க. யோசிச்சு பாருங்களேன், 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர் அதில் எழுதியிருக்கார், 24 ஆண்டுகள் வரை கர்ப்பப்பையில எந்த விதமான பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமா எதையும் சொல்லவில்லை, ஆதாரபூர்வமாக நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த வாக்கு அதன் வழி நடக்கணும் அப்படின்னு ஏன் பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அதை புறந்தள்ளாமல் கண்டிப்பா யோசிச்சு அதை சரியா நாம பயன்படுத்தணும்னா வருங்கால சந்ததியினர் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அதனால இன்றைக்கு இந்த அசோக மரத்து பற்றியான சில செய்திகளை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புராண இதிகாசங்கள்ல சில உதாரணங்களை சொன்னோம். மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த மரத்தில் எப்படிப்பட்ட மருத்துவ குணங்களை சீர் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மரத்தை பத்தி இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.